8 குழந்தையில ஏன் மல்லிகாவை மட்டும் பெருமாள் தத்து கொடுக்குறாரு? சொக்கலிங்கம் ஏன் தத்து எடுக்கிறாரு? உங்களிடம் வளர்ப்பு மகளை கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொளிக்குள்ளே போகலாமா? பெருமாளும் சொக்கலிங்கமும் நெருங்கிய நண்பர்கள். அதன் விளைவாக தன் ஒரே சகோதரியான செல்லம்மாவை சொக்கலிங்கம் பெருமாளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறார். திருமணம் முடிந்து பெருமாளும் நன்றாக தான் இருந்தார். ஏன்னா நல்லா பணக்காரர் தான். சொக்கலிங்கமும் பணக்காரர் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் உழைப்புனால தான் வந்தாங்க. பெருமாள் சொல்ல தான் ஒவ்வொரு வியாபாரமும் சொக்கலிங்கம் தொடங்கினார். அரிசி மண்டிலேருந்து செக்கு மாடு வரைக்கும் பெருமாள் சொன்னதை தான் சொக்கலிங்கம் கேட்டார். சொக்கலிங்கம் சொன்னதை தான் பெருமாளும் கேட்டார். பெருமாளுக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. 3 வீடு இருந்துச்சு. 2 வீடு வாடகைக்கு விட்டாங்க. ஒரு வீட்டில் அவங்க இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தையாக பிறந்துச்சு. பெருமாளும் குடிக்கும் குதிரைக்கும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு சொத்தையாக இழந்தார். கடைசியில் சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சொக்கலிங்கம் அப்படி கிடையாது. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அழகான ஒரு வீடு. மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க, கீழே அவங்க இருந்திருக்காங்க. மல்லிகா நல்லா தான் இருந்தா. ஆனால் ஆரம்பத்தில் பார்வதிக்கு பிடிக்கலை. ஏன்னா சொந்த நாத்தனார் குழந்தையாச்சே. தனக்கு குழந்தை இல்லாததுனால மற்றவங்க பேச்சை கேட்டு சொக்கலிங்கம் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தத்தெடுத்துக்கிறத ஒத்துக்கிட்டா. ஆரம்பத்தில் ஒத்துக்காத பார்வதி ஒரு நாள் தன் கணவரோட சண்டை போட்டுட்டு செவுத்தில் சாஞ்சு அழுதுகிட்டு இருக்கும்போது மல்லிகாவின் மழலை குரலில் அம்மா என்ற சொல்லும் தன்னோட பிஞ்சு கையால் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டதும் பார்வதியோட ஒரு தாய்மை உணர்வை தூண்டுருச்சு. அதுலேருந்து சொந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தா பார்வதி. மல்லிகா காலேஜ் வரைக்கும் படிக்கிறா. காலேஜ் போகும்போது அவங்க அப்பா கொண்டு போய் விடுறதுக்கு ஆட்டோ கூட ரெடி பண்ணி வச்சுருந்தார். அப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைய சடன்னு வளர்ந்து காலேஜ் வரைக்கும் போயிடுச்சு. காலேஜில் நல்லா படிப்பாள், நல்லா பேசுவாள். ஆனால் 2ஆம் பரிசு மட்டுமே அவளுக்கு கிடைக்கும். ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை. முதல் பரிசு வாங்கிய சரவணனை அவள் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு தலையாக காதலிச்சா. சரவணுக்கும் மல்லிகா மேலே ஆசை இருந்துச்சு. 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கல தன்னுடைய காதலை அவங்க பகிர்ந்து கொள்ள. இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் சந்திரா, மல்லிகாவோட சொந்த முதல் சகோதரி, அவள் தான் பெருமாளுக்கும் செல்லம்மாளுக்கும் பிறந்த முதல் குழந்தை, பெண் குழந்தை. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக திருமண அழைப்பிதழ் சொக்கலிங்கத்துக்கு வந்துருந்துச்சு. அவர் கொண்டு வந்து நேராக வைக்கலை. யாரே பெருமாள் கொண்டு வந்து நேராக வைக்கலை. ஒருத்தர் வச்சு தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு மல்லிகா வரலன்னு சொன்னாலும் சொக்கலிங்கமும் பார்வதி உன்னோட சொந்த சகோதரி திருமணத்துக்கு போகிறோன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவளுக்கு இருக்க பிடிக்கலை. சொந்த வீடு தான், பெருமாளும் செல்லம்மாவும் இருக்கிறாங்க. சொந்த அம்மா அப்பா இருந்தும் அந்த இடம் அவளுக்கு வேற்று கிரகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சொக்கலிங்கத்துக்காகவும் பார்வதிக்காகவும் அங்கே இருந்தா. சொக்கலிங்கம் தனது சொந்த வேலைக்காக நீங்கள் பார்த்துட்டு நைட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அவங்க வந்த காரோ நிற்கிது. டாக்ஸியில் சொக்கலிங்கம் ஊருக்கு போயிட்டாரு. சொந்த அக்கா தங்கச்சி வர வரைக்கும் மாப்பிள்ளையை ஓரக்கண்ணால் ரசித்தவ இப்போ தங்கச்சி மல்லிகாவை பார்த்ததும் ஒரு பாச உணர்வோட தங்கையை இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டோமே அப்படிங்கிறதுல மல்லிகா பார்க்குறாளான்னு பார்க்க ஆரம்பித்தான். மல்லிகா கொஞ்ச நேரம் சந்திராவை பார்த்துட்டு அதுக்கடுத்து சரவணனோட ட்ரீமுக்கு போயிட்டா. அதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதாமா, கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து பந்தி ஆரம்பிக்குது. அந்த பந்தியில் இருக்க சோறு கூட அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா சொக்கலிங்கமும் பார்வதியும் அப்படி வளர்த்தாங்க. வீட்டில் ரேஷன் அரிசியெல்லாம் கிடையாதுங்க. வீட்டரிசி நல்லா தீட்டுன அரிசி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கே தீட்டுன அரிசி போட மாட்டாங்கல்ல. அது வீட்டில் கல்யாணம் நடக்குது. அவங்களும் வறுமையில் வாடுறாங்க. எப்படி தீட்டுன அரிசியாக வாங்கி போடுவாங்க? ஆனால் அங்கே வந்திருக்க எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. யாரை தவிர? மல்லிகாவையும் பார்வதியும் தவிர. சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்துருக்கையில் பெருமாளுக்கு பெருமூச்சு வாங்கிருச்சு. ஏன்னா முதலிரவை பெண்ணோட வீட்டில் நடக்கிறது தான் சம்பிரதாயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த குட்டி வீட்டில் எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல்ல. நம்மளுக்கு இத்தனை வீடு இருந்து நம்மளோட ஆசையினால், நம்மளோட ஒரு தவறான ஆசையினால் இப்படி எல்லாமே இல்லாமல் இப்போ நம்ம குழந்தைக்கு முதலிரவை யார் வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அப்படி யோசிக்கிறோமே. சரி, ஒரு லாட்ஜில் நம்ம வீடு பார்க்கலான்னா கையில் காசு இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தா நம்ம குழந்தைங்களுக்கு அங்கே நடக்கிற அக்கிரமும் தெரியாதே அப்படின்னு வனக்குமரில் இருக்கிறாரு பெருமாள். அந்த நேரத்தில் அவர் மன உளைச்சலில் இருக்கும்போது மல்லிகாவோ நான் வீட்டுக்கு போகிறேன் வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு பார்வதியை
அடிக்கடி சொல்கிறத கேட்ட உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சு. ஏய் கழுத, நீ இங்கே தானே போகிறதுனா போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கேட்ட உடனே மல்லிகாவுக்கும் அழுக ஒத்துக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் சொக்கலிங்கம் அவர் அதட்டி இல்லை, ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது கோபத்தில். இப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரே, அந்த ஆள் அப்படி பேசிட்டாரேன்னு கிளம்பிட்டாரு. இதை கேட்ட பார்வதியோ, உங்கள் வீட்டுக்கு வந்தது தப்பு தான், இப்படி என் குழந்தைய இப்படி அள வச்சிட்டீங்க, நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உடனே மல்லிகாவோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டா. போகும்போது தான் மல்லிகா கிட்ட, ஏமா இப்படி நீ பண்ண, நான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்திருக்கணும், ஏன்னா இப்போ நாங்கள் தன்னோட குழந்தைகிட்ட சொல்கிறான். ஆனால் அவளோ கேட்கல, விம்மி விம்மி அழுகுறான். வீட்டுக்கு போனோன்னு நடந்ததை சொக்கலிங்கத்திட்ட சொல்கிறான். சொக்கலிங்கம் சொல்கிறான், அவன் படிக்காத முட்டாள், அவன் அப்படி தான் பேசுவான், இதுக்காக நீ கவலைப்படாத அப்படின்னு மல்லிகாவை சமாதானப்படுத்திட்டான். மல்லிகாவோ மறுநாள் காலேஜுக்கு கிளம்பி போகிறான். காலேஜ் போகும்போது பார்வதியோட அண்ணன் வாரான். அவன் தான் இந்த கதையில் சகுனி. அவன் என்ன சொல்கிறான்னா, மல்லிகா அங்கே போயிட்டு வந்துட்டால, இனிமேல் பெருமாள் இங்கே வர ஆரம்பிச்சிருவாரு. மல்லிகா அவளும் நல்லவளு கிடையாது, இது வரைக்கும் நல்லவளாக இருந்தா. ஆனால் உன் நாத்தனார் செல்லம்மாவோட பொண்ணு தானே இவ, கண்டிப்பாக சொத்துக்கு ஆசைப்படுவா. சொத்துக்காக சொக்கலிங்கம் மாமா இறந்ததுக்கு அப்புறம் உன்னைய அனாதையாக விட்டுட்டு சொத்தை தான் சொந்த அம்மா அப்பாட்ட கொடுத்துருவா. அதனால நம்மளோட அக்கா பையனை ரமணனுக்கு கட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறான். பார்வதி, ஐயோயோ அவன் ஒரு குடிகார பையன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் குடிகாரனாக இருந்தாலும் நம்மளோட அக்கா பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டோட வச்சுக்கலாம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், சொத்தும் நம்ம விட்டு போகாது அப்படின்னு அவளை புத்தி குத்திட்டு ஆரம்பிச்சிட்டான். பார்வதியோ அந்த இதனால் மனசு மாறிட்டான். நம்ம கணவருக்கு ஏதாவது ஆனால் நம்ம மல்லிகா ஏமாற்றிட்டானா நம்ம நடுத்தெருவில் நிற்போம் அப்படின்னு சொக்கலிங்கத்திட்ட ஏதேதோ சொல்லி கொடுத்து மனசை மாற்றிட்டான். சொக்கலிங்கமும் பார்வதியும் மல்லிகா கிட்ட சொல்கிறான், ரமணனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. மல்லிகா மறுக்கும்போது பார்வதி சொல்லிட்டா. யாரு? சொக்கலிங்கம் இல்லாத போது பார்வதி சொல்கிறான், நீ ரமணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே இரு, இல்லைன்னா உங்கள் ஆய் வீட்டுக்கு போயிரு, உங்கள் அம்மா வீட்டில் இருந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என் வீட்டில் இருந்தால் என் அக்கா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இதெல்லாம் கேட்டு விம்மி விம்மி அழுகுறா. நம்மளோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது, அந்த வீடோ சின்ன வீடு, நமக்கு அந்த வீடு பிடிக்காது, நம்மளால் நம்ம அம்மா அப்பா வீட்டும் இருக்க முடியாது. ஆனால் இவங்க இப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, சொந்த அம்மாவாக இருந்தால் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு புறம் நினச்சாலும் மறுபுறம் நம்ம அம்மா தானே பேசுனாங்க அப்படின்னு மனசை மாற்றிக்கிட்டா. காலேஜ் கிளம்பி போயிட்டா. போயிட்டு வரும்போது தான் சொந்த அம்மா செல்லம்மா வீட்டுக்கு நிற்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே உள்ளே அம்மா அங்கே உன் நாத்தனார் நிற்கிறாங்கன்னு சொல்கிறா. இதை கேட்ட அந்த அம்மா எவ்வளோ உணர்ச்சியில் பொங்கியிருப்பாங்க. சொந்த பொண்ணு அம்மா நிற்கிறாங்கன்னு சொல்லாமல் உன் நாத்தனார் இருக்குன்னு சொல்கிறாளே, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகணுமா அப்படின்னு தயங்குறா. இருந்தாலும் மல்லிகாவோட வாழ்க்கைக்காக உள்ளே போய் பார்வதி கிட்ட பேசுகிறா. உடனே பார்வதி சொல்லிட்டா, மல்லிகா இங்கே இருந்தால் என் அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கட்டும், இல்லைனா உங்கள் பிள்ளைய உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருங்க, கண்ட நாயெல்லாம் வீட்டில் விட்டதுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோம் மல்லிகாவுக்கு பதறி போயிடுச்சு. நம்மளை நாயின்னு நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இவங்க நம்மளோட அம்மாவாக இருக்க முடியாது, இந்த நிலைமையிலையும் நம்ம மதிக்காதப்பையும் நம்ம வாழ்க்கைக்காக பேச வந்திருக்காங்களே அவங்க தான் நம்ம அம்மா அப்படிங்கிற உண்மை நிலையை அவள் புரிஞ்சுக்கிட்டா. ஒரு சிறு நாட்கள் கழித்து ஒரு நாள் காலேஜில் போட்டி வைக்கிறாங்க, பேச்சு போட்டி. பெண் சுதந்திரம், பெண் உரிமைக்காக பேசுகிறாங்க. அந்த தலைப்பில் பேச எந்திரிச்ச மல்லிகாவோ பேச முடியலை. ஏன்னா பேச முடியாதப்போ எல்லாரும் விம்மி அவளை அம்புக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. சரவணனும் பேசி நல்லா முடிச்சுட்டு வரும்போது மல்லிகா கிட்ட பேச வரான். அப்போது நீங்கள் பெண் உரிமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், பெண் உரிமைங்கிறதே இல்லவே இல்லை, இங்கே பொருளாதாரம் தாங்க பெண் உரிமையை தீர்மானிக்குது, பெண் சுதந்திரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு மல்லிகா சொல்லிட்டா. அதுக்கு உடனே சரவணன் சொல்கிறான், காசோ பணமோ பெண் உரிமையை பெண் சுதந்திரத்தை தடுக்கிறதா இருந்தால் அப்படிப்பட்ட காசும் பணமும் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். எப்போ வேணாலும் காசும் பணமும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் நம்மளோட சுயமரியாதையை விட்டுட்டு அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறான். இது சொன்னது ஏதோ தனக்காக சரவணன் சொன்னதா அவன் நினச்சிக்கிட்டா. அப்போது
உங்கள் கூட காஃபி குடிக்க வரலாமா, நம்ம 2 பேரும் போயிட்டு கொஞ்சம் பேசலாமான்னு சரவணன் கேட்குறான். அப்போ மல்லிகா கேட்குறா, டீ காஃபி குடிக்க நான் உங்கள் கூட வரலை, உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டா. இதை கேட்ட சரவணனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நாம் நினைக்கிற மாதிரி தான் மல்லிகாவும் நினச்சிருக்கான்னு. ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. நீ என் சைக்கிளில் வாரியான்னு கேட்குறான். இல்லை நான் வரலை அப்படின்னு மல்லிகா சொன்னதும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். மல்லிகாவுக்கோ மறுபடியும் வரமாட்டானா சரவணன் அப்படின்னு மனசில் ஒரு ஏக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு போயிடணும்னு வீட்டுக்கு நடந்து போயிட்டா. அன்னைக்கு மறந்துட்டான் மதியம் காலேஜ் முடிஞ்சிடும்னு அம்மா கிட்ட சொல்ல. அதனால ஆட்டோக்காரன் வரல. வீட்டுக்கு வந்ததும் சொக்கலிங்கம் திட்டுறா, எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வரமா, வேர்க்க விறுவிற்க வர, ஆட்டோக்காரன்ட்ட சொல்லியிருந்தா என்ன அப்படின்னு. அதுக்கு பார்வதி, ஏன் அவன் தான் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிற ரமணனை அனுப்பினேன், அவன் ஏதோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்ததா சொன்னான், அவன் பேர் கூட சரவணனாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எல்லாத்தையும் ஒப்பிக்கிறா. இதை கேட்ட மல்லிகாவுக்கு ஒரு அதிர்ச்சி. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம அம்மா ஆள் வச்சாவது கண்டுபிடிச்சிடுறாங்க, இனிமேல் நம்மளுக்கு இந்த வீடு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலேயும் ஒரு இதுலேயும் இருக்கிறா. அந்த நேரத்தில் சொக்கலிங்கம் சொல்லிட்டார், நீ ரமணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நாளைக்கு பார்க்க மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் காலையில் பித்து பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு பாத்ரூம் போகிறா குளிக்க. அவங்க அம்மா வெளியில் நின்று, சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து பட்டு புடவை கட்டு பார்க்க மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்க்க மாற்றினாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, நம்ம எப்படியா இருந்தாலும் பேசியே ஆகணும்னு தீர்மானம் ஆகுறா மல்லிகா. குளிச்சுட்டு பழைய தாவணியவே கட்டிக்கிட்டு வரா. வெளியில் வந்து, நான் கட்டிக்க முடியாது ரமணனை அப்படின்னு சொல்கிறான். சொக்கலிங்கம் அப்போதும் அந்த வீட்டில் இல்லை, வெளியில் ஒரு வேலையாக போயிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச செல்லம்மா சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு இதில், ஏன்னா பெருமாள் வந்து ஒரு கோபக்காரர், அடித்து போட்டுருவாரோ, அன்னைக்கு வேற அப்படி நம்ம பிள்ளைய சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுல அங்கே வந்து நிற்கிறாரு. அது மட்டுமல்ல, அன்றைய நிகழ்வு அந்த கல்யாண வீட்டிலே அவர் சொன்னார், இனிமேல் அவளை பார்க்க நீ போனால் உன் கை காலை முறிச்சிடுவேன்னு சொன்னார். இதையும் தெரிஞ்சு தான் மகளோட வாழ்க்கைக்காண்டி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா செல்லம்மா. பெருமாள் கிட்ட இதை சொன்னதும் அடிப்பாருன்னு நினச்சா அவர் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்படி இருக்கேன், என்னோட குடிப்பழக்கத்தினாலையும் குதிரையோட ஆட்டத்தினாலையும் தான் இப்படி போணுச்சு, நான் என் குழந்தைய இப்படி விட்டுருக்கக்கூடாது, என் குழந்தையோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருந்த மக்கள் எல்லாமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பாட்டி, இட்லி விற்கிற பாட்டி, ஏன் கண்ணு அழுவுற, அது ஓன் செல்ல பொண்ணு, நீ போய் அழைச்சிட்டு வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம், கூழாக இருந்தாலும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனே பெருமாள் சொக்கலிங்கம் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே போனால் பார்வதி சொல்லால் மல்லிகாவை கொண்டுக்கிட்டு இருக்கா. ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு போயிரு, அங்கே போய் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அழுதுகிட்டே இருந்த மல்லிகாவை பார்த்து பெருமாள், அம்மா கண்ணு நான் வந்துட்டேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே வேகமாக வீட்டை விட்டு அழுதுகிட்டே புறப்படுறான். அப்போ பார்வதி, இனிமேல் என் வீட்டுக்கு வரக்கூடாதுடி, அந்த உங்கள் நாடகக்காரியான உங்கள் அம்மா வீட்லேயே நீ அங்கேயே இருந்துரு அப்படின்னு பார்வதி சொல்கிறான். இதை கேட்ட உடனேயே, சரிங்க அத்தை, நான் எங்கள் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இவ்வளோ நாளாக அம்மா அம்மான்னு சொன்னவ இப்போ திடீர்னு அத்தைன்னு சொன்னதை ஏற்றுக்க முடியலை பார்வதியால். மனசால உடைஞ்சு போய் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டா. வீட்டுக்குள்ளே போய் கதறா, அழுகுறா. சொக்கலிங்கம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே நைட்டு தான் வரான். வீட்டுக்கோ மல்லிகாவும் பெருமாளும் போயிட்டாங்க. அங்கே போனால் தன்னோட கல்யாண புடவையை சந்திரா இப்போது மாசமாக இருக்கா, அம்மா வீட்டில் இருக்கிறா, தன்னோட கல்யாண புடவையை விரித்து போடுறா தன் தங்கச்சிக்காண்டி. எல்லாரும் வந்து ஒரு 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 விருந்தாளி வந்தால் எப்படி வந்து பார்ப்பாங்க, ஒரு செலிப்ரிட்டி வந்தால் எப்படி பார்ப்பாங்க, அப்படி வந்து எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க மல்லிகாவை. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தன்னோட அக்கா தங்கச்சி எல்லோரும் நல்லா தான் பாசமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆக்வர்டாக அந்த வீடு வந்து அவளுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு பழகிறதுக்கு. போக போக அவளுக்கு அந்த இடம் பழகிருச்சு. அம்மா கிட்ட காசு இல்லைனாலும் இருக்கிற 1 ரூபாயோ 2 ரூபாயோ வச்சு மசால் தோசை அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாள் அது வாங்கவும் காசு இல்லை. அப்போது அவள் பழைய கஞ்சி எடுத்து சாப்பிட்றான். அதை பார்த்த செல்லம்மா அழுகுறா, என்னை மன்னிச்சிருமா, நீ வந்து உன்னை வந்து அண்ணன் எப்படி வளர்த்தாரு, நீ இப்படி வந்து பழைய கஞ்சியை குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சின்னு. அதுக்கு மல்லிகா உறக்க ஒரு வார்த்தை சொல்கிறா, வறுமையில் நம்ம வாழ்கிறோம் தாம்மா, ஆனால் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இல்லை, இதுவுமே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் நேற்று சந்தைக்கு போனோம்ல, அப்போது
இருக்க இடம் இல்லாமல் எத்தனை பேர் சாப்பாடு வேகிற அடுப்பை கூட மறைச்சிக்கிட்டு நின்னாங்க. அவங்களெல்லாம் நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்போ நீ சொல்கிற இந்த கஞ்சி இருந்தாலே போதுமா, நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தால் போதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான். எதுக்காக சொல்கிறா? சரவணன் சொன்ன வார்த்தை மல்லிகாவை மாற்றுனுச்சு. பொருளாதாரமும் காசும் ஒரு பெண்ணோட உரிமையையும் சுதந்திரத்தையும் தடுக்குதுன்னா அப்படிப்பட்ட காசு பணம் தேவையில்லைங்க. எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். பணம் அழியக்கூடியது, ஆனால் மரியாதை, நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால தான் மல்லிகா இங்கே வந்தான். இங்கே வந்து அந்த இடம் பிடிச்சிருச்சு. எல்லாரும் தன்னோட சொந்த வீட்டில் சொந்த பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இட்லிக்கார பாட்டியும் ராக்கம்மாவும். ஒரு நாள் செல்லம்மாள் வந்து வெளியே வேலையாக போயிட்டா சந்தைக்கு. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அந்த சொன்னேன்ல ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கன்னு, அங்கே எல்லாருமே சாக்கடையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வந்து சுத்தம் பண்ணணும். அன்னைக்கு செல்லம்மாள் பண்ணுற நேரம். செல்லம்மாள் தான் வெளியில் போயிட்டாலே. ஆனால் அந்த வீடு வாடகைக்காரம்மா இருக்காங்கள்ல ஓனரு, அவங்களுக்கு தெரியும் செல்லம்மாள் திரும்பி வந்து பண்ணிடுவான்னு. ஆனால் மல்லிகாவை வம்பிழுக்கிறதுக்காகவே அதை மல்லிகாவை எடுத்து சுத்தம் பண்ண சொல்கிறான். அதை தட்டி கேட்டாங்க பாட்டியும் ராக்கம்மாவும். அப்போ ஒரு சண்டை வந்துச்சு. சண்டை வரும்போது அந்த ஓனரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே போலீஸு வக்கீல் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உடனே போலீஸை வர வச்சிட்றான். போலீஸை வர வச்சோடனே நடந்த விஷயத்த மல்லிகா சொல்லிட்டா. சொன்னதும் போலீஸ் வந்து ஓனரை கண்டிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஓனருக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. இது வரைக்கும் வாய்மொழியே இருந்த ஜனங்கள்லாம் இப்போ நமக்கு எதிர்குரல் கொடுக்குறாங்க, இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு தெரிகிறா. இப்படி இருக்கையில் சொக்கலிங்கத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதை கேட்ட மல்லிகா நம்ம அப்பாவை எப்படியாவது பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. கிளம்பும்போது தன்னோட சொந்த தம்பி அவன் ஒருத்தன் வந்து அவங்க மாமாவோட கடையில் வேலை செய்கிறான், தங்கி வேலை செய்கிறான். அக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பார்வதியோட அண்ணன் ஜாடமாடையாக திட்டியிருக்கான். பணத்துக்கு ஆசைப்பட்ட மல்லிகா இப்போ அவங்க அப்பா வந்தோடனே போயிட்டா, எப்பயாவது வக்கீலை வச்சு அவள் கேஸு போட்டு சொத்தெல்லாம் பிடுங்கிடுவா அப்படின்னு சொல்லும்போது சொக்கலிங்கம் மறுவார்த்தை பேசாமல் நின்றுருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே தம்பிக்கு கோபம் வந்து திட்டியிருக்காரு, ஏன் அக்கா அப்படி கிடையாதுன்னு. ஆமாண்டா, உன் குடும்பமே பணத்தாசை பிடிச்ச குடும்பம், ஒழுங்காக வெளில போ அப்படின்னு சொன்னதும் எனக்கு வந்து இந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டு வெளில வந்துட்டார். ஏன்டா அப்படி வந்த அப்படின்னு பெருமாள் கேட்கல. மாமா எதிர்த்து எதுவுமே பேசலப்பா. அப்போ நம்ம எல்லாம் பணத்தாசை பிடிச்ச குடும்பமா, நம்ம அக்காவை எப்படி இப்படி திட்டலாம், அவங்க பெத்த குழந்தைய தானே இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவன் அழுகுறான். இதை கேட்ட மல்லிகாவுக்கோ இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்பாவை பார்க்க போகலான்னு நினச்சா நம்ம அப்பா இவ்வளவுதான் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் திரும்பி போயிட்டா. ஆனால் சரவணனை பார்க்கணும் அப்படின்னு தான் அன்றைக்கி நினச்சா. சரவணனும் பார்க்க முடியலை. அது மட்டுமல்ல, தன்னோட சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் இருக்குது, அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன்னு அப்பாட்ட சொல்லையில் பெருமாள் சொல்கிறாரு, சொக்கலிங்கம் எது கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது, என்கிட்ட 4 காசு இருக்குது. நான் நேற்று இதுமாரி கோணி பையை எடுத்துகிட்டு வரும்போது ஒருத்தன் என்கிட்ட சண்டைக்கு வந்தான், அவனை நான் தள்ளி விடும்போது அவன் கீழே விழுந்துட்டான். உடனே போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்ததும் நான் அங்கேருந்து பறந்து ஒடியாந்துட்டேன். எனக்கு 100 ரூபா லாஸு அப்படின்னு சொன்னாலும் மல்லிகாவுக்கு 4 ரூபா காசு கொடுத்து சொக்கலிங்கத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, நம்ம அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு மல்லிகா திரும்பிட்டான். இப்போ இவ்வளவும் நடக்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, சொக்கலிங்கத்துக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பார்வதியோ வேண்டான்னு சொல்கிறா. சொக்கலிங்கத்துக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, நம்மளோட பெத்த பிள்ளையாக இருந்தால் போயிருக்காது, நம்ம கல்யாணம் பண்ணி எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கோ 18 வயசு தாங்க ஆகுது. இதையெல்லாம் மல்லிகா கேள்விப்படுறான். எப்படி நம்ம அப்பா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து எப்படின்னா, இந்த வீட்டு ஓனரோட தம்பி வந்து மல்லிகாவை தப்பான ஒரு கோணத்தில் பார்க்குறா. நிறைய விஷயங்கள்லாம் இதில் சொல்லாமல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து படித்தோம்னா ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டோரியாக போகும், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுங்கள், அந்த கதையோட லிங்க்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த புக்கை படித்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த அத்தியாயம் படிக்கணும்னு தோணும். இல்லை நீங்களே படித்து சொல்லுங்கன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு அத்தியாயத்தை ஒரு வார்த்தை விடாமல் படித்து சொல்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாமா? அந்த விஷயத்தில் 2-3 தடவை போலீஸ் வந்த போயும் அவள் வந்து வீட்டுக்கார அம்மா மேலே தான் அந்த கேஸ் திரும்பினுச்சு. அதனால அவள் ஒரு கோபத்தில் இருக்கிறா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, எல்லா கோபத்தையும் தீர்க்கறதுக்காண்டி
பாட்டி இட்லி கடை பாட்டி, அந்த பாட்டியும் தானே மல்லிகாவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கா. அப்போ அந்த இட்லிக்கார பாட்டியை தள்ளி விடணும் அப்படின்ட்டு அந்த எண்ணெய் சட்டி, இட்லி பானை எல்லாத்தையும் தள்ளி விட்றான். தள்ளி இதெல்லாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் கேட்கல அந்த ஓனரு. நீ வந்து இனிமேல் இங்கே கடை போடக்கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லல. ஏம்மா நானும் வந்து ஒரு வீடு வந்து விட்டிருந்தேன் கேரளாவில். அங்கே வந்து ஒரு பிரச்சனையால், ஐ மீன் ஜப்பான் சொல்லுவா, ஜப்பானில் நான் வச்சுருந்தேன். இதுமாரி ஒரு இது நடந்துச்சு, குண்டு வீசினாங்க, என் குழந்தையும் என் கணவரும் இறந்துட்டாங்க. நான் இங்கே தஞ்சம் பிழைக்க வந்தேன். அப்போ உங்கள் அப்பா தான் இந்த இடத்த கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் இங்கே தான் கடை வச்சுருக்கேன், எனக்கு சொந்தம்னு யாரும் இல்லை, எங்கன்னு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவது. எண்ணெய் சட்டி தள்ளி விடும்போது அந்த பாட்டி மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருச்சு. அந்த சண்டையிலையும் ஓனர் மேலே தப்புங்கிறத மல்லிகா பேசிட்டா இது வந்துருச்சு. இன்னும் வெஞ்சன்ஸ் அதிகமாகவே ஓனருக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பிரச்சனை வேறு, அப்பாவுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. மல்லிகா இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சி தான் அப்பா கிட்ட, அப்பா நம்ம வக்கீலை பார்க்கலாம், அந்த அரிசி மண்டியும் மில்லும் என் பேரில் தான் இருக்குது, நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி கேஸும் போட்டு நோட்டீஸ் வீட்டுக்கு போயிடுச்சு. இதை பார்த்து சொக்கலிங்கத்துக்கு மனசு வெடிச்சு போச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. மல்லிகாவுக்கோ பதறுது. அந்த வக்கீல் வீட்டில் தான் சரவணன் இருக்கான். யாருன்னா அந்த வக்கீலோட பையன். சரவணனோட தன்னோட விருப்பத்தை சொல்லிட்டான். 2 பேரும் லவ் பண்ணுறது உறுதியாயிடுச்சு. இப்போ ஸ்கூட்டர் வீட்டுக்கு வருது, மல்லிகா வீட்டுக்கு. ஒரு நோட்டீஸோட வரான். எப்படின்னா இந்த சொத்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற இன்னொரு நோட்டீஸையும் அவன் தயாரிக்க சொல்லியிருக்கான். அந்த நோட்டீஸையும் எடுத்துக்கிட்டு வரான். இந்த அப்போன்னு பார்த்து அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே அதே ஸ்கூட்டரில் சரவணன் கூட முதல் முறையாக போகிறாங்க. அங்கே காமம் இல்லை, இச்சை இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மல்லிகா கை சரவணன் மேலே தான் இருக்குது. சரவணனோட விரைந்து போகிறான் ஸ்கூட்டரில். அந்த ஸ்கூட்டர் முன்னாடி வந்து அவங்க அப்பா ஓடுற மாதிரியே இருக்குது சொக்கலிங்கம். வேகமாக போனோடனே அங்கே போய் அவளோட பாசத்தை சொல்கிறான். அப்பா எனக்கு இந்த சொத்து வேண்டாம், எனக்கு நீங்கள் நல்லா இருந்தால் போதும், நம்ம அம்மாவோட சந்தோஷமாக இருங்க. 18 வயசு குழந்த உங்களுக்கு பொண்ணு மாதிரி, நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துருந்தா கூட எனக்கு கோபம் வந்திருக்காது. அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. அந்த சித்திக்காரி கெட்டவங்கிறதுனால தான் கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை, ஒரு உண்மையை அவங்க அப்பாவுக்கு சொல்கிறா. அவங்க அப்பாவை கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. மறு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. சொக்கலிங்கம் பார்வதி 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க தான் குழந்தை நல்லவன் சொல்லிட்டு. அப்பா அந்த நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறா, எனக்கு உங்கள் சொத்துல பங்கு வேண்டாம் அப்படின்னு. பார்வதி அந்த நோட்டீஸை வாங்கி கிழிக்கிறான். எனக்கு ஒரே பொண்ணு நீ மட்டும்தாம்மா, உனக்கு தான் அந்த சொத்து, நீ எங்கள் கூட வந்துடுன்னு சொல்கிறாங்க. செல்லம்மாளும் சொல்கிறா, நீ இங்கே இருந்தால் கஷ்டப்படுவேன், நீ அங்கே போயிடுன்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் நீ போமா, நான் வந்து அடிக்கடி பார்த்துக்கிறேன்னு. ஆனால் மல்லிகா சொல்லிட்டா, எனக்கு 2 பேருமே அம்மா அப்பா தான், எனக்கு வந்து நான் அதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை பாசம் காட்டுற வந்து எனக்கு சொந்தம் எல்லாமே இருக்குது. என் அக்கா தங்கச்சி எல்லாருமே, அண்ணன் தம்பி எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே அந்த வாடகை வீட்டில் வந்து நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த ஓனர் வந்து நிறைய பேரை டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் அந்த இடத்துல இருக்கணும், நான் இருந்ததுனால தான் எல்லாரும் எதிர்த்து பேசுனாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைன்னு நான் வெளில வந்துட்டேன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். நான் அங்கே இருக்கணும்ப்பா, பகலில் அங்கே இருந்தால் நைட்டில் இங்கே இருக்கேன், நான் பகலில் இங்கே இருந்தால் நைட்டில் அங்கே இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் மாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டுமல்ல, தன்னுடைய காதலனையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம், ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க கதை. இந்த கதை எப்படி இருந்துச்சு, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய முதல் அனுபவம். ஒரு புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அதை சொல்கிறது என்னோடய முதல் அனுபவம். இல்லை நீ வந்து ஒவ்வொரு பக்கமாக சொல்லு, ஒவ்வொரு கதையாக சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு, படித்து சொல்லு, புக்கை படித்து சொல்லு அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களோட ஒரு ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய முயற்சி எப்படி இருந்துச்சுங்கிறத நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பாய்.